இதோ வந்துட்டான் பாடுறா மாஸ்க் பைத்தியம். ஹாய் ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஓகே காய்ஸ், என்னோட முதலாவது வீடியோ பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா மாஸ்க் போட்டுக்கிட்டு வீடியோஸ் செய்கிற, ஸோ மாஸ்க் கழட்டிட்டு நீ இனிமேல் வர வீடியோஸ்லாம் செய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. So that was a f***ing lie. ஸோ அவங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்கும் ஒரு விதமாக Oh my. இன்னையிலேருந்து இனிமேல் போகிற அவ்வளோ வீடியோஸும் மாஸ்க் எல்லாம் செய்ய போகிறேன் காய்ஸ். ஸோ ஃபேஸ் ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம கண்டென்ட் பண்ண போகலாம். ஓகேவா? 3, 2, 1. ஓகே காய்ஸ், இதுதான் என்னோட ஃபேஸ். Oh my god. ஸோ இன்னிலேருந்து வரப்போட அவ்வளோ வீடியோஸும் நான் மாஸ்க் எல்லாம் செய்ய போகிறேன். Nice. ஸோ ஓகே காய்ஸ், இன்றைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ், எல்லாட்டு லைஃப்லேயும் ஒரு தெரித்து ஓடிய சம்பவங்கள்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு தெரித்து ஓடிய சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ஒரு ஸ்டோரி மோடலுக்கு போக போகிறோம். என்னோட கண்டெக்ட் இனி ஸோ நீ என்னோட கண்டென்ட்ஸ்லாம் என்ன மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாக பிரித்து தான் வரும். அதாவது என்னென்னா, என்னோட லைஃப்பில் நடந்த ஸ்டோரிஸ்லாம் வச்சு பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் வரும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீம் அண்ட் ஆன்சர்ஸ், அப்புறம் மீம் ரியாக்ஷன்ஸ், வீடியோ ரியாக்ஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் செப்பரேட்டாக வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் guys. ஓகே, இன்னைக்கான கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஒரு தெரித்து ஓடிய சம்பவம் ஒன்று இருக்கும் தானே. ஸோ அந்த சம்பவத்தை தான் guys சொல்ல போகிறோம். What the ஓகே guys, கதைக்குள்ளே போகலாம் வாங்க. கதை கேட்க ரெடியாடா. இந்த ஸ்டோரி எப்படின்னா guys, நான் வந்து கிரேட் 10 படிக்கிறப்ப அந்த நிலைமையில் நடந்த ஸ்டோரி. இது வந்து 3 days ஸ்டோரி. அந்த 3 days முடிஞ்சோடனே நானும் தெரித்துடைய தருணம் மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று 3 days நடந்துச்சு. அந்த சம்பவத்தை வந்து இந்த கதையில் கடைசியாக வரப்போ நான் சொல்கிறேன். ஓகே guys, ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வைக்க வருவோம். அதாவது ஸ்டார்டிங் கிரேட் 5லேருந்து 10ல் அந்த 3ஆம் நாள் சம்பவத்தை வைக்க வருவோம். கிரேட் 5க்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, A கிளாஸ்லேருந்து D கிளாஸ் வரைக்கும் போட்டிருந்தாங்க. அதாவது என்னோட ஸ்கூல் எப்படின்னா, கேர்ள்ஸு பாய்ஸு படிக்கிற மாதிரி கோ எஜுகேஷன் ஸ்கூல் ஒன்று. ஓகே guys, அப்போ வந்து கிளாஸ் எப்படி கிரேட் 6க்கு பிரித்தாங்க அப்படின்னா, கிரேட் 5ல் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிரேட் 5ல் வந்து நல்லா மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ்லையும், அதுக்கப்புறம் போர்டர் மார்க்ஸ் எடுத்தவங்க ஒரு கிளாஸ்லையும், அந்த மாதிரி பிரிச்சிருந்தாங்க. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் கிரேட் 8 சம்திங்கில் வந்து ஒரு யார் ஜோனல்லேருந்து ஒரு டிரெக்டர் ஒருத்தவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கிளாஸஸ் அவ்வளோத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. அதாவது இது என்ன இப்படி கிளாஸஸ்லாம் படிக்கிறவங்க தனியாக படிக்காதவங்க தனியாக இருக்குது, எல்லா கிளாஸும் ஒன்றா இருந்தால் தான் எல்லாம் படிப்பாங்க அப்படின்ட்டு எல்லா கிளாஸையும் ஒன்றா சேர்ந்து விட்டாங்க. அப்போ சேர்ந்து விட்டா இப்போ எப்படி இருக்குன்னா, இ கிளாஸில் இருக்கவங்க ஏ கிளாஸில் இருப்பாங்க, ஏ கிளாஸில் இருக்கவங்க சி கிளாஸில் இருப்பாங்க. அப்படின்னு ஒரு கிளாஸில் ஏபிசிடியில் படித்தவங்க அவ்வளோ பேரும் ஒரு கிளாஸில் இருப்பாங்க. அதில் கதை சொல்கிறவன் இருப்பான், பாட்டு பாடுறவன் இருப்பான், படிக்கிறவன் இருப்பான். That one there was a violation. Personally, I wouldn't have it. எல்லாமே இப்போ வந்து ஒரு கிளாஸில் இருக்கும். சரியா guys, இப்படி இருக்குள்ள கிரேட் 10 9ல் இல்லாமல் 10ல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் அடுத்து நம்ம ஓலோவில் போக போகிறோங்கிறப்ப ஒரு பதற்றம் இருக்கும் நம்மளுக்குலாம். ஆனால் என்னோட சுற்றுனவங்க, அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஓலோவில் தானே பார்த்துக்கலாம் பெரிய புடுங்கி மாதிரி அப்படின்னு இருந்தாங்க. ஓகே guys, அந்த தருணத்தில் வந்து எப்படின்னா, என் கிளாஸில் வந்து ஒரு கேர்ள் ஒருத்தவங்க இருந்தாங்க. My time has come. சரியா? ஃபர்ஸ்ட் திங், இது வந்து காதல் கதை இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான கதை. அதுக்காக அடி வாங்கின ஒரு கதை. Who's laughing now? ஓகே guys, அந்த கேர்ள் எப்படின்னா ஒரு சைலண்டான கேர்ள், ரொம்ப வந்து யாரோடையும் பேசாமல் யாரோடையும் பழகாமல் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேர்ள். ஓகே guys, இப்படி இருக்கப்போ எல்லா பாய்ஸும் என்ன செய்வாங்க அப்படின்னா, சரி அந்த கேர்ளை எப்படியா காய்ச்சி வச்சிடணும், இவங்க என்ன நம்மளை விட ரொம்ப அந்த படிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு எனர்ஜி ஒன்றே இல்லையே அப்படிங்கிறதுக்காக எல்லா போய்ட்டு என்ன செய்ய வச்சிட்டாங்கன்னா, அந்த கேர்ள் எப்படியா பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மூடு ஒன்று போனாங்க. சரி நம்ம தான் பெரிய பிடுங்கியே, நம்ம ஃபஸ்ட்டாக போயிட்டு ஒரு துண்டு ஒன்று போட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் போயிட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னா,
அந்த கேர்ள்கிட்ட போயிட்டு பேசினேன். Hello guys, it's Jovan and you know what time it is? Disco time! அதுவும் சும்மா பேசல. ஸ்கூல் விட்டு எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த கேர்ள் தனியாக நிப்பாடி பேசிக்கிது. What is he doing? He's beginning to believe. இது என்ன ஆனிச்சு அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டாக தான் போயிட்டு பேச பார்த்தோம். ஆனால் அது என்ன ஆகுனுச்சு அப்படின்னா, கடைசி காதல் ஆகி அது ஒரு சர்வீஸ் தெரிஞ்சு தான் பிரச்சனை. ஓகே கைஸ், இது ஒன்றா நான் நடந்த சம்பவம். A few moments later. ரெண்டாவது நாள் வந்து ஐ திங்க் சாட்டர்டே சம்திங். அப்போ வந்து அந்த கேர்ள் வந்து கிளாஸ்க்கு வராங்க. அதாவது நான் படித்த கிளாஸ் ஸ்கூலுக்கு வராங்க. கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த கேர்ளை பார்த்தோன்னா அந்த கேர்ளு என்ன காய்க்கிறாங்க, சும்மா சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி காய்ச்சிக்கிறாங்க சும்மா அந்த மாதிரி அந்த கிளாஸ் ஸ்கூலுக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் காய்ச்சிக்கிருந்தோம், பேனா வாங்குறது, பென்சில் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேலே இருந்தேன். அதாவது என் கிளாஸ் எப்படின்னா, அதாவது ப்ரைவேட் கிளாஸ் நான் சொல்கிறேன். ப்ரைவேட் கிளாஸ் எப்படின்னா, மேலே இருக்கும் ஒரு பில்டிங்க்கு மேலே ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் வந்து கீழே பார்த்தா தான் ரோடு ஒன்று இருக்கும். அதாவது பல்ல ஒன்று, அதுக்கப்புறம் கீழே ரோடு, அதுக்கப்புறம் மேலே போனால் மெயின் ரோடு வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கப்ப இப்போ தலைவன் நான் எங்கே இருக்கேன்னா, மேலே அந்த பில்டிங்கில் மேலே கிளாஸ் விட்டு மேலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் யார் யார் போகிறா அப்படின்னு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பனியை அப்படி நடந்து போனாங்க. திரும்ப என்ன செஞ்சாங்க, திரும்பி பாய் காட்டிட்டு போயிட்டாங்க. பாய் காட்டிட்டு போனோன்னே இந்த அவங்களுக்குள்ள ஒரு செட் இருக்குதுண்ணே. இப்போ படிக்கிறவங்கன்னா படிக்கிறவங்களுக்குன்னு ஒரு செட் இருக்கும், ஃபன் எடுக்கிறவங்கன்னா ஃபன் எடுக்கிறவங்களுக்கு ஒரு செட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கேர்ளுக்குன்னு ஒரு செட் ஒன்று இருந்துச்சு. எப்படின்னா, எல்லாம் வந்து படிக்கிற பசங்க எல்லாம் போஸோடு பேசவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு செட் ஒன்று. ஓகே கேஸ். ஸோ அந்த செட்டில் ஒரு கேர்ள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சும்மா கேட்டிருக்காங்க இந்த கேர்ள்கிட்ட, ஏன்டி அவனுக்கெல்லாம் பைக் கட்டுற அப்படின்னு கேட்டோன்னே இவங்களும் சொல்லியிருக்காங்க, இல்லை நேற்று வந்து ஸ்கூல் விட்டானா வந்து பேசினோன்னே ஃப்ரெண்டாக பழவனா சொன்னார் அப்படின்னு. அதுக்கு முதல்ல நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா? சொன்னதுக்கப்புறம் இங்கே தான் ட்விஸ்ட்டு. அந்த வேலை என்ன போயிட்டு செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ முதல் கிளாஸ் வந்து என்னோட ஐடி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேன். அவங்களும் என்ன செய்வாங்கன்னா, படிக்கிறவங்க தானே. இப்போ வந்து ஒரு முதல் கிளாஸ் வந்து ஒரு 12 மணிக்கு முடிச்சுன்னா, படிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா 6 மணி வரைக்கும் படிச்சுட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு படிப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு உறுப்பெல்லாம் மாற்றிட்டு திரும்ப படிக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப ஐடி கிளாஸ் முடிஞ்சா நான் வீட்டுக்கு போயிட்டோம் ஒரு 12 மணி போல். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா 1 மணி கிளாஸ்க்கு போயிட்டு சாருக்கு முன்னுக்கு உட்காந்துட்டாங்க. ஓகே காஸ், இப்போ மோரல் ஆஃப் த ஸ்டோரி மெயின் திங்க்கு வருவோம். ஓகே, இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, அவங்க ஃப்ரெண்டு வந்து இன்னொரு கேர்ள்கிட்ட சொல்லி, அப்படின்னா அந்த செட்டுக்குள்ளேயே சொல்லி. ஓகேயா? அப்படி வந்து நல்லா படிக்கிற ஒரு கேர்ள் ஒருத்தவங்க இருப்பாங்க தானே. அந்த அப்படின்னா ஸ்கூல்லேயே நல்லா படிக்கிறாங்க, அந்த கிளாஸ்லேயே நல்லா படிக்கிற அந்த கேர்ள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எங்கள் ஸ்கூல்லேயே ஒரு அது அந்த சார் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, அப்படி ஒரு தரமான சார்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ நான் கிரேட் 10 படிக்கிறேன். எனக்கு வயசு வந்து ஒரு 16 இருக்குன்னு வச்சுக்கோம், 16-17 தான் இருக்கும். அந்த டைமில் வந்து சரியா, இப்போ ஒரு சார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா சார் என்ன செய்யணும், சார் வந்து என்கிட்ட கேட்டுருக்கணும். ஆனால் அதுதான் இங்கே நடக்கலை. இந்த காலம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இவன் வந்து ஸ்கூல் விட்டோன்னா வந்து அந்த கேர்ள்கிட்ட பேசினாங்களா சார், எதுவும் அந்த சம்மந்தப்பட்ட கேர்ள் சொல்லி இல்லை, அவங்களோட ஃப்ரெண்டு, அதாவது பூமர் மாதிரி. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இப்போல்லாம் வந்து பேசியிருக்காரு சார், என்ன சார் செய்யறது அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் இவர் வந்தார் சார், வந்தோன்னா ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு சார், அந்த லெட்டரில் ஐ லவ் யூன்னு எழுதிருச்சு சார். அதுக்கப்புறம் சொன்னார் சார், ஸ்கூல் விட்டு போக்குள்ள நிப்பாட்டி வச்சு கதவெல்லாம் மூடிட்டு, நீங்கள் இல்லைன்னா நான் செத்துருவேன், நீங்கள் கிடைக்கலன்னா கையெழுத்துப்பேன் அப்படிலாம் சொன்னார் சார். அதனால அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு குழந்தைகளை கிளப்பியிருக்காங்க. And I've decided that I want to die. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ இந்த கேர்ள் அப்படின்னா நான் போயிட்டு பேசின கேர்ள் வந்து இந்த பிரச்சனைக்கும் அந்த சாருக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, அந்த சார் வந்து இந்த கேர்ள்கிட்ட கேட்டோன்னே இந்த கேர்ள் பாயத்தில் வந்து தெரியல சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்போ சாருக்கும் அவங்க மட்டும் ஃப்ரெண்டுக்கும் தான் சம்மந்தம்.
ஓகே, இந்த கதை எனக்கு எப்போ தெரியும்னா 11 ஆமாம் ஓலவுக்கு கடைசி டைம் வரக்குள்ள நானே போய்ட்டு அந்த கேர்ள்கிட்ட கேட்டேன். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு பேசினேன் தெரியுமா, ஒரு கேர்ள் சைலண்டாக இருக்கிறது, அந்த கேர்ள்கிட்ட நானே போய்ட்டு கேட்டேன், எதுக்கு போய்ட்டு நீ ஷர்ட் இப்படி சொன்னீங்க அப்படின்னு. நான் போய்ட்டு கேட்டோம், அந்த கேர்ள் சொல்கிறாங்க இல்லை நான் சொல்ல ஃப்ரெண்ட் தான் சொன்னா அப்படின்ட்டு. இந்த கதையை எப்படி தெரியும்னா 10 முடிஞ்சு 1 வருஷம், 11 முடிஞ்சு 1 வருஷம், ஓலவுக்கு முதல்ல தான் தெரியும். அதாவது 1 வருஷம் முடியறதுக்கு அந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னுக்கு தான் அது தெரியும். ஓகே, இப்படி இருக்கும்ல அந்த கேர்ளுக்கு இப்போ சொன்னேன் தானே, இப்போ ஃப்ரெண்டு வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டாரு, சார்ட்டு சொல்லிட்டாரு. இப்போ சார் என்ன சொல்லியிருக்கோம்னா டேரெக்டாக வந்து என்கிட்ட கேட்டிருக்கலாம், இப்போ இப்படி ஒரு நடந்திருக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு. ஆனால் அந்த சார் என்ன செஞ்சது அப்படின்னா டிரெக்டாக வந்து என்னோட அப்பாட்ட அண்ணாக்கிட்ட கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணி ஹலோ எங்கே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் நலம் விசாரிச்சுட்டு எடுத்து ஒரு குண்டு ஒன்று போட்டார். அந்த குண்டு எப்படின்னா நான் இருக்க ஜோன்லேயே பெரிய குண்டாக போட்டார். சரியா, அதுக்கப்புறம் எதுவுமே செஞ்சுக்காது. அது மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த கேர்ள் வந்து நான் கையெழுத்துப்பேன், நீங்கள் எல்லாம் நான் செத்துருவேன் அந்த மாதிரிலாம் அந்த சார்ட்ட சொன்னா, அந்த சார் அப்படியே வந்து அப்பாட்ட அண்ணாக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா இவட்ட நம்பர் கொஞ்சம் தாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சார் வந்து என்கிட்ட ஒன்று பேசியிருக்கான், அப்படி இல்லாட்டி எங்கள் அப்பாட்ட வந்து சொல்லியிருக்கான். சரியா, அப்படி நான் இருந்தால் இந்த திரித்தோடைய தருணம் அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று வந்து இருக்காது. ஆனால் அந்த சார் என்ன செஞ்சது அப்படின்னா, எங்கள் பெரிய அப்பாட்ட அண்ணா இருக்காரு தானே, அந்த அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்லிட்டா இந்த கதையை அப்படியே ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காரு வந்து அப்பா நம்பர் கேட்டிருக்காரு. இப்போ அப்பா நம்பர் கேட்குறான்னா அப்பாட்ட அண்ணன் நினைப்பாரு, சரி ஏதோ ஒரு பிரச்சனை போல அடிச்சுக்கிட்டாங்க போல அப்படின்னு கேட்கல. இவரு வந்து நடந்த கதை அவ்வளோத்தையும் என்ன செஞ்சிருக்காருன்னா, எப்படி அந்த சொல்கிறது, பொட்டிலில் வந்து அந்த தேங்காய் வாங்குவாங்க, தேங்காய் வாங்குறப்போ ஒரு சொட்டு கூட கீழே கொட்டாமல் வாங்குவாங்க, ஏன்னா அந்த வெயிட் வந்து குறைஞ்சிடக்கூடாதுன்னு. அப்படிங்கிற மாதிரி காதலுக்கு புனலை வச்சு அப்படியே ஊற்றிட்டாரு அவ்வளோ கதையும். அதாவது அந்த ஃப்ரெண்டு சொன்ன கதை அவ்வளோத்தையும் வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டாரு. ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ சார் வந்து அந்த ஆள் வந்து விளையிட்டாரு. சாரி, அந்த சார் வந்து விளையிட்டார். இப்போ என்னன்னா, இப்போ நானே அப்பாட்ட அண்ணா அப்பா ஓகே இப்போ தான் பிரச்சனை. இப்போ அப்பாட்ட என்ன அண்ணா என்ன சொன்னார்னா, அப்படியே நடந்த கதை அப்படியே அப்பாவுக்கு சொல்லிட்டாரு. அப்பாட்ட சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அப்பாட்ட அண்ணா வந்து அந்த நம்பர் கொடுத்துருப்பாருனே, அந்த நம்பர் கொடுத்ததுக்கு இப்போ அவர் கால் பண்ணி இன்னும் டபுள் மடங்கா அதை வந்து அப்படியே டபுள் மடங்கா மாற்றி ஸ்கூல்லாம் குழப்பம், செட்டே குழப்பம், அது எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட சொல்லி அப்பாட்ட சொல்லி. இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கும் அப்பாவுக்கு தான் இந்த சம்மந்தம். இப்போ வந்து நான் ஸ்கூல் விட்டு வரேன், வந்ததுக்கப்புறம் அப்பா வீட்டில் இருக்காரு. வந்து நம்ம கேஷுவலாக வந்துட்டு என்ன கதை நல்லா இருக்கீங்களா, என்ன சாப்பாடு அப்படிலாம் கேட்டு என்னமோ கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து பான் வித்துக்கிட்டு போவாங்க அந்த லொரிலாம். ஸோ எனக்கு ஒரு பான் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் எடுத்த வாக்கில் இதெல்லாம் ரொம்ப தேவைத்தான் மூடிட்டுது அப்படின்னு ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டாரு. ஆனாலும் எனக்கு இப்போ இந்த விஷயம் நினச்சேன்னு தெரியாதுனே, எனக்கு ஓனாக கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 6 மணி இருக்கும். 6 மணி ஆகணுன்னே கதவெல்லாம் மூடிட்டு இப்போ என்கொயரி நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். இந்த சார் வந்து எங்கள் அப்பாவுக்கு சொல்லி, சரி எங்கள் அப்பாட்ட அண்ணாவுக்கு சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகியிருக்கேன். நடந்ததுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவம் இருந்துச்சு வீட்டில். அந்த சம்பவத்தை உங்களால் ஷேர் பண்ணிக்க இல்லாத சம்பவம். சரியா காய்ஸ், இப்போ இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்புங்க, ஃப்ரெண்டை நம்புங்க, ஆனால் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை நம்பாதீங்க, ஏன்னா அவன் தான் உங்களுக்கு துரோகம் செய்வான். ஓகே காய்ஸ், இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தரமான தெரித்தோடைய சம்பவங்கள்லாம் நடந்துருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் கடைசியாக லாஸ்ட் என்னன்னா, நான் வீட்டை சுற்றி ஓடினேன். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, அதுக்கு பின்னுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்களா நினச்சிங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க கைஸ்.